சங்கீதம் 1-10 வரை நாங்கள் எல்லாருமாக வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் நெருக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை தூளப்பாலிறங்கி அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க மனுஷன் பாய்க்கவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. அங்கே சங்கீதக்காரன் 1வது வசனம் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அது மட்டும் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவார். நான் சொன்னபடி ஆரம்பத்தில் சொன்னபடி ஒருமித்து ஆண்டவரே துணியில் அவருக்கு நல்ல ஒரு ஆராதனை நல்ல துதியை செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே துதிக்க நம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே துதிக்க நம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே
உயிருள்ளவரை நாங்கள் மறக்க முடியாது. அல்லேலூயா. காணியாட்சிக்கு புறம்பா எங்கேயோ இருந்த வேளையிலும் உலக தோற்றம் முதல் தாயின் கற்பத்தில் தோன்றும் முதல் எங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளாய் நடத்துகிறார். அங்கு சங்கீதக்காரன் 4வது வசனம் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அல்லேலூயா. எங்களுக்குள்ள பயம், வேதனை, அவிசுவாசங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் எல்லாத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். இந்த மாதத்திலே இந்த செப்டம்பர் 1வது வாரத்தில் வந்திருக்கிறோம். பழையவன் எல்லாம் போனது, ஆனாலும் தேவனுக்குள்ள கடந்து போனது தான். இன்றைய புதிய நாளுக்குள்ள, புதிய வாரங்களுக்கு, புதிய மாதங்களுக்குள்ள கர்த்தர்களை வழிநடத்தும்படியாக அவருடைய கிருபையை நாங்கள் கேட்டு பாடுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அங்கே சொல்லுவோம், சங்கீதம் சொன்னார், பின்பாக சொல்லப்படுவது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா. கர்த்தரை தேடினவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படும். ஆனாலும் நாங்கள் வெட்கப்பட்டு போதும் இல்லை, குடும்பத்துக்குள்ளே சமாதானமாக இருக்கும்படியாக எங்களுக்கு ஒருமையாக இருக்கிற இரட்டத்தனையாக தருகிறது தேவனாக இருக்கிறபடியால் அதெல்லாவற்றுக்கும் தேவை அவருடைய கிருபை. அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாய் நம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. ஆரம்பம் மத்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் மத்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும்,
வெட்கத்துக்கு பதிலாக கண்ணை சாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக கட்டிப்பு நன்மை சாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிசை சாரும் தேவா, ஆனந்த களிசை சாரும் தேவா, ஒரு கிருபை சாரும் தேவா, ஒரு வேலை சாரும் தேவா, ஒரு கிருபை சாரும் தேவா, ஒரு வேலை சாரும் தேவா, புதிய நாளுக்கு நடக்கும் புதிய கிருபையானவை நிரப்பும், சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் தீபொருந்த உரும்ப, உறவுகள் தீபொருந்த, சமாதானம் நாம் பெற்றிட, மனதில் சமாதானம் நாம் பெற்றிட, ஒரு கிருபை சாரும் தேவா, ஒரு வேலை சாரும் தேவா, ஒரு கிருபை சாரும் தேவா, ஒரு வேலை சாரும் தேவா, புதிய நாடுகள் என்னை நடக்கும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாடுகள் என்னை நடக்கும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அப்படி கிருபையால தான் நான் நினைக்கிறோம். பரிசீலனம் ஆயக்காரன் ஜெபம் பண்ண போது அந்த ஆயக்காரன் சொல்றான், வானத்துக்கு நீராக துணியாமல் பாவியா என் மேலே கிருபையாயிரண்டு. எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் அவருடைய நம்முடைய கத்தரை பதிலாயிருக்கு. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாட்டி நாங்கள் விழுந்து போயிருப்போம். ஆரம்பங்கள் அற்பமாக இருந்தால் முடிவு அது சம்பூர்ணம் சொல்லப்படுகிறது. அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்ட நானால் இரக்கமான உருக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொன்னார். நாங்கள் விழுந்து போகிறது, ஆனாலும் கத்தர் தூக்கி விடுகிறதா இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர், நான் கத்தர் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் பாரு. எக்காலத்திலும் வியாதியோ அல்ல சுகமோ அல்ல சந்தோஷமோ துக்கமோ போராட்டம் வேதனை எதுவாக இருந்தாலும் எந்த காலத்திலும் கத்தரை துதிப்பானாம். ஏனென்று சொன்னால் அங்கு கேராபின்கள் சேராபின் நடுவிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் 24 மனித மூப்பர்கள் எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த பூமியிலே எங்களை தெரிந்து கொண்ட அவருடைய ஜனங்களாக இந்த பூமி இந்த சக்கரத்திலே இந்த பூமியிலே எங்களை தமக்கண்டு சொந்தமாய் தெரிந்து கொண்டிருக்கார். எதுக்காக? இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை மகிமைப்படுத்த. ஆகவே இந்த பாடலோடு தேவனை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்தப்போம். ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தர். கேருபின் சேராபின்கள் Alayya
எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். சங்கீதக்காரர்கள் எல்லோரும் வரும் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தர், எங்கள் பரலோக தேவனே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ பூமி அனைத்திலும் மகிமை விளங்குகிறது, ஆலயத்திலும் மகிமை இறங்கி வருகிறது ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் மட்டுமே பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பூமி மது ஆண்டவரே பாதம் வானமது சிங்காசனம், பூமி இது பாதபடி என்றபடி பூமியிலிருந்து கண்ணோக்கமாக இருக்கிறீர். பூமி இனத்திலும் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நீதிமான் மேல நோக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது அந்த பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. தூதர்களும் சேர்ந்து ஆராதிக்கிறான்னு சொல்லப்படுகிறது. இந்த நாள் இந்த அப்படியாக இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஆலயமாக எங்கள் மத்தியிலே நீ அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மற்றவங்களை உதவி செய்த எபினேசரே, இனியும் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். நீ பரிசுத்தராயிருக்கிற நாங்களும் பரிசுத்தமில்லாதவர்களும் தேவனை தரிசிக்க முடியாண்டபடி ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக எங்களை கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். தகப்பனே நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்க நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதமானவர், மரவில் இருக்கிறவன், சர்வ வல்லவர்கள் நிலம் தங்குவான். அவர் சித்தனைகள் அடைக்கலம் உண்டு. நான் நம்பியிருக்கேன் கேடகம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
நன்றி ஆண்டவர். நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்குது, நீரே எங்கள் கேடகமாக இருக்குது. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வாசித்த சங்கீதம் 34:6 சொல்லுவது, இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவன் இலக்கங்களுக்கு எல்லாம் நீக்கலை ரட்சித்தார். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். வெறுமையாக இருந்தது, அனாதை போல இருந்தோம். அது குடும்பஸ்தராக இருக்கலாம், தனிப்பட்டவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக எல்லாம் இருக்கலாம். அங்கே நெருக்கம் வரும் பொழுது நான் கைவிடப்பட்டவனாக அனாதை அப்படியாக நான் இருந்தோம். ஆனாலும் நாங்கள் கூப்பிட்ட வேலையை அதை கேட்டு இறங்கி எங்களை விடுவித்தார். அதை நினைத்து நாங்கள் நன்றியோடு பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். Raja,
ஜபத்தில் அந்த பக்தம் பாடுகிறார். எந்த எப்படிப்பட்டதான் கத்தரை நான் காலத்திலும் சோதனை பண்ண அந்த முதல் பதத்தில் சொல்றார். பாடுகளை எல்லாம் சுமந்து செல்ல அவர் திராணி மிஞ்சிகளை சோதிக்கப்படாதபடிக்கு அவருடைய பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தபடியாத்தான் நாங்கள் கத்தெடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள. ஏனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்றார், நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். தேடினபடியால் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுறது 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நாங்கள் தேட வேணும். கத்தர் எவ்வளவுதான் வேதனைகள், துன்பங்கள், சூழ்நிலைகள் தோல்வியாக இருந்தாலும், எதிராக எது வந்தாலும் எதிர்த்து நின்று கத்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவிடாது. காட்டுக்கு ராஜாவாய சிங்கத்தோட குட்டிகள் கூட பட்டினியாக இருக்குமா. ஆனால் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை அது என்று சொல்ல எல்லாத்தையும் தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடும் குறைவில்லை. குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடும் குறைவில்லை. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. புல்லுள்ள இடங்களிலே என்னை தேற்றினார். புல்லுள்ள இடங்களிலே என்னை தேற்றினார். கண்ணிரண்டை சோதித் சென்று தாகம் தீர்க்கின்றார். கண்ணிரண்டை சோதித் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. ஆத்துமாவை தேற்றினார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றினார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சிறுமை என்னை தொடரும். உங்கள் ஜீவனுள்ள கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. எதிரிலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிலும் நம்மை அபிஷேகம் செய்கின்றார். அபிஷேகம் செய்கின்றார். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், குறைகளையே தேடுவர்கள் நிறைவாக்கி நடத்தினார். குறைகளையே
நம்முடைய மகிமை செல்வத்தை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்குறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லுவார். அடுத்தது 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான். அதே போல வாய்ச்சி சங்கீத 15வது வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறார். நீதிமான்கள் ஒரு நோக்கமாக இருக்கு. ஆகவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லப்படுகிறது. அவர் நல்லவர் என்பதை ருசித்தவன் கர்த்தர் எப்போதும் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. இந்த பாடலோடு நாங்கள் துதிக்க போகிறோம் என்றால் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போய், யாராவது நான் கர்த்தரை தேடினபடியால் அவர்கள் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆக இந்த பாடலோடு நாங்கள் துதிக்க போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைந்தேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைந்தேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைந்தேன், கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்னாட்டை கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்னாட்டை கேட்கின்றன, வேதங்கள் நீட்டி வேதனைக்கிறேன், வேதங்கள் நீட்டி வேதனைக்கிறேன், இறுதி வரை நடத்திச் செல்வேன், இறுதி வரை நீ நடத்திச் செல்வேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உடைந்த நல்ல உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கிறேன், உடைந்த நல்ல உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கிறேன், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் விடுவிக்கிறேன், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நான் எல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நான் எல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை,
பேசி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகலை. உம்மை நோக்கி பார்த்த யாவருமே புறம்பை தள்ளுவதில்லை, வெட்கப்பட்டு போகலை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் துதிப்போம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நல்லவர், இனியவர், என் ஆண்டவர். ஆண்டவரே, நாளெல்லாம் உண்மை சுவைத்து மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்ன போல நீ நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல சுத்த இதயமுள்ள இஷ்டவேலருக்கு நல்லவர் இருக்கிறீர் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த நொந்த உள்ளங்களை நீ தேற்றுகிறவராய் இருக்கிறார். உடைந்த உள்ளங்களை நீ தேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். தகப்பனையும் துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை தேடினோன்னு சொல்ற ஆண்டவரே. அவன் எங்களுக்கு செவி கொடுத்தான்னு சொல்லப்படுகிறது. எல்லா பயத்திலிருந்து விடுவித்தான்னு சொல்லப்படுகிறார். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினாய் இருக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா ஓத்திரங்களுக்கு நீக்கலாக்கி விடுகிற தேவனாயிருக்கிறேன். நொறுங்குண்டை இருதயமுள்ளவர்கள் கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறான் சொல்லப்படுகிறார்கள். நீ நல்லவர் ஆண்டவர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் அவரை விடுவிப்பாண்டவர். ஆண்டவரே, நல்லவராயிருக்கிறேன், சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர். நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். 34 அங்கே சங்கீதம் 32 சொல்லப்படுது. கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஏன்னா சிறுமைப்படும் போது கர்த்தருங்களை அங்கே தூக்கி விடுகிறார். அதனாலே சிறுமைப்பட்டவர்கள் அந்த காரியங்களை கேட்டு மகிழ்வார் என்று சொல்லப்படுகிறார். அது மட்டும் இல்லை, அங்கே நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உத்திரங்களுக்கும் நீக்கலாகி விடுக்கிறாராம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்று அவனை விடுவிப்பாராம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாக இருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கலாம். ஆனாலும் வேதனைகள், துன்பங்கள், உபத்திரங்கள் வரும்பொழுது, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும்பொழுது நான் அனாதி என்ற எண்ணங்கள், தனிமை என்றது ஒரு பொல்லாதது. அதில் இருந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டது யாராக இருந்தாலும். ஆனால் கர்த்தர் அந்த தனிமையிலே இவங்களை நடத்துவார், கூட்டி செல்வார், தோளை தூக்கி சுமப்பார். தனிமையின் பாதையிலே தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையிலே தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நாம் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம்
தகப்பனே உன்னோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் தகப்பனோடு சுமந்து தந்தீரே. நான் தடுமாறும் தகப்பனோடு சுமந்து தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. தகப்பனே உன்னோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சபைக்கு என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபைக்கு என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை மறைந்தீரே. என்ன தருவேனா, உள்ளத்துக்கு என்னை மறைந்தீரே. என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் என்ன ஈடு செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்த தர வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் அவருக்காக பாடுபடுத்தவில்லை, எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இலங்கை இந்திய தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். மலேசியா தேசத்தையும் நாங்கள் ஜெபிப்பேன். நாங்கள் எங்களில் மக்கள் தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேசத்தை எங்கள் ஜனத்திலிருந்து அந்த தேசம் ரட்சிக்கப்படும்படியாக இலங்கை இந்தியா மலேசியா தேசத்துக்காக நாங்கள் எல்லாருமா வேண்டிக் கொள்வோம். தாப்பனே சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இலங்கை இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பௌத்த தேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே உடைய ரட்சிப்பு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 25,000 கிராமங்களிலும் தேவனுடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக, எங்கள் உறவுகள் ரட்சிக்கப்படுவார்களாக, எங்கள் மக்கள் தமிழ் சிங்கள மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இந்திய தேசம் இந்து தேசம் என்று வைராக்கியம் பாராட்ட இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கு எத்தனையோ லட்சம் சபைகள் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கா, ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்கு. அந்த தேசத்தில் இந்த நாளில் பின்மாரியை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்லாம் தேசமாகிய மலேசியாக்காராக ஜெபிக்கிறோம். அங்கே எங்களோட மக்கள் இருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறது. அங்கேயும் உங்களுடைய ரட்சிப்பு வரும்படியாம், அந்த தேசத்துக்கும் தேவனுடைய சமாதானம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நாங்கள் 3 காரியங்களுக்கு இந்த பேசிக் நேரங்களில் நாங்கள் பாஸ்டர்கள் சொல்லி தந்துக்கார். எங்கள் இலங்கை எங்களுடைய சொந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். நாங்கள் வாழ்கிற தேசத்துக்காகவும் கத்தோலிக்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும். இந்த வேளையில் நாங்கள் வாழுகிற தேசம் இந்த பெல்சியன் தேசத்துக்காக, இந்த தேசத்தில் கடைசி காலத்தை வந்து நிற்கிறோம். இங்கே தான் அங்கே அந்தி கிறிஸ்துக்கு காரியங்கள் நடக்குன்னு பார்க்குறோம். எல்லாம் நெருங்கிட்டு வருகிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு விளக்காக ஈவெடுத்துட்டு இங்கே வச்சிருக்கிறார். நாங்கள் செபிப்போம். இந்த பெல்சியன் தேசத்துக்காக ராஜா அதிகாரிகளுக்கு ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அந்த பெல்சியன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ராஜாக்கள் அதிகாரம் கூட யாவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசம் ஜெட்கழிவு நாசமோசம் உலக பயங்கர விலக்கி இந்த தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த தேசத்துல வாழுற மக்கள் ரட்சிக்கப்பட்ட வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்துவ அறியாத எத்தனையோ சந்ததி இந்த தேசத்தில் இருக்கிறார்கள்.
ஆண்டவரே எங்கள் மக்கள் உட்பட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இந்த பெல்ஜியம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஈவோடு திருச்ச மூலம் சொல்லப்பட்ட சத்தியம் அநேகருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் கர்த்தர் இந்த தேசத்தை கடாட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்படியாக மகாராஜாவோட நகரம் என்று சொல்லப்பட்ட எருசலேம் சமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுகின்றபடி அந்த உன்னை நேசித்து சுகித்திருப்பாண்டபடி எங்களுடைய அந்த தேசத்தில் சமாதானம் வரட்டும். என்றால் பூமியின் கனையாந்தவன் யுத்தங்களை ஓய்ய பண்ணுகிற கர்த்தர், ஈட்டியை இடைத்து ரதங்களை சுட்டரிக்கிறவர். நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ண வேண்டிய ஆண்டு சொன்னார். ஆகவே அந்த இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரையே சோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். எருசலேம் பட்டணத்தில் அந்த சமாதானம் உண்டாகும்படியாக ஜெயித்து ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்காக அல்ல, உங்கள் எனக்காக அள வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்ற எருசலேம் பட்டணத்தை பார்த்து நீ சொன்னீரே ஆண்டவரே. அந்த தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. ஆனாலும் அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அது மகாராஜாவோட நகரம் என்று சொல்றது. அங்கே இருந்தால் ஒரு ரட்சகரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அங்கிருந்தால் நம்முடைய வேதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த தேசத்துக்கு நம்பிக்கடனாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படி பார்த்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருவர் படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் வார்த்தையாக கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரு வார்த்தை அது உயிருள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதும் அது உயிரோடு பேசுகிறதாக இருக்கிறது. இன்றைய நாள் எங்களோடு பேச என்ன சித்தம் கொண்டு இருக்கிறோம், இந்த ஊழியக்காரங்களாம் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்கார பலவீனங்களும் பலம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல பலத்தை கொடுமாட்டார். அவிசுவாசங்களாக இருக்கலாம், கனத்திரையின் ஆவிகளாக இருக்கலாம், அல்ல இப்போ இன்னும் எதுவாக இருந்தாலும் எல்லா அந்தகாரங்களையும் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். வார்த்தை கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.